ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபாவாகிய எனக்கு நம்ம உசிலம்பட்டியிலிருந்து இயேசு கிறிஸ்துக்காக ஊழிய செய்கிற பால் டிவி கருணாகரன் அண்ணே ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. அது என்ன அழைப்புனா, அவங்க மே 1ஆம் தேதி வருஷம் பல ஆண்டுகளாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. வருஷம் மே 1ஆம் தேதி நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதுக்கப்புறம் விதவைகள், திக்கற்றவர்கள், முடக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மே 1ஆம் தேதி பால் டிவி கருணாகரன் அண்ணே வருடம் இந்த ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மாசம் கூட ஹெல்ப் பண்றாங்க. அன்னைக்கு ஸ்பெஷலா ஹெல்ப் பண்றாங்க. வருஷம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எனக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா தம்பி அவர்களை மே 1 உழைப்பாளர் தினத்திற்கு கேபா வில்லேஜ் மேன் கேபாவை வருக என இந்த மீட்டிங்க்கு வரவேற்கிறோம். தேவ அக்னி சபையிலிருந்து. ஏன்னா தேவ அக்னி சபைக்கு மிகவும் ஆதரவாக எங்களுடைய ஊழியத்திற்கு ரொம்ப ஆதரவாக இருக்கீங்க கேபா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் தேவ அக்னி சபை சார்பாக அன்போடு உங்களை மே 1 உழைப்பாளர் தினத்திற்கு இந்த மீட்டிங்க்கு அழைக்கிறோம். வாங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஊழியன்னா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அந்த காலத்துல மிஷினரிகளும் நமக்கு இப்படிதான் உதவி செய்தார்கள். அதே போல் ஒரு ஊழியத்தை நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணே உசிலம்பட்டியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. மிஷினரிகள் வந்த பிறகுதான் நாம ஒரு மனிதன்கிறத நம்ம உணர ஆரம்பித்தோம். அது என்ன சொல்றது, அனைவரையும் சமமா பாக்குறது. இப்போ ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஊழியம் அழிந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, தான் பெரிய ஆளு, மத்தவெல்லாம் சின்னதுவன், என் காலுக்கு சமம் அப்படின்னு நினைத்தவர் ஜான் ஜெபராஜ். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை முடக்கி போட்டார். அது இன்னும் தொடர்ந்தால் அது இயேசு கிறிஸ்துக்கு அவப்பெயர் என்பதால் இயேசு கிறிஸ்துவே அதை நிறுத்திவிட்டார். ஆனா நம்ம பால் டிவி கருணாகரன் அனைவருடனும் சமமா பழகுறாங்க. ஊழியம்னா அதான் ஊழியம். மாற்றுத்திறனாளிகளை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஊழியம் பண்றாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தானே. மொத்தத்துல கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா இந்த பெருமை கண்டிப்பா இருக்காது. இந்த பெருமையின் ஆவிதான் ஜான் ஜெபராஜை சொல்லி முடித்தது. நம்மளும் இறங்கி அனைவருடனும் அன்பா பழகணும். சக மனிதனை நினைக்கணும். அவ்வளவுதான். அப்படி நினைச்சாலே எந்த பிரச்சனையும் வராது. பால் டிவி கருணாகரனே தேவ அக்னி சபை ஊழியம் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, முடக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அருமையான ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஊழியம் தொடரட்டும். இன்னும் பல ஆயிரம் மாற்றுத்திறனாளிகள் இந்த ஊழியம் மூலமாக பலன் பெற வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவ அக்னி சபைக்காகவும் நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த மே 1க்கு அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்களும், எல்லா காரியங்களும் வெற்றி பெறணும். அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அமையணும். அதன் மூலமா மாற்றுத்திறனாளிகளும் திக்கற்றவர்களும் பலன் பெறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். பை. இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.